ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கப்பில் நம்ம ஹாஃப் கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இந்த சிறுபருப்பை நம்ம வறுத்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வறுத்துக்கலாம். பொங்கலுக்கு இந்த மாதிரி பருப்பு நம்ம வறுத்து போடும் போது அது ஒரு நல்ல ஸ்மெல்லு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வறுத்தா போதும். நம்ம பருப்பு இந்த அளவுக்கு வறுந்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுந்தா போதும். இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு அரிசி ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருந்த 1 கப் ரைஸு, ஹாஃப் கப்பு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பொங்கல் தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்படியே போட்டால் எண்ணெயில் வெடிக்குவோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போட்டு செஞ்சு பொங்கல் செய்கிறதுக்கு கீ ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அதான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் ஏன் மிளகு வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன், ஒன்றும் பாதியமாக தான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். அது அப்படியே எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு வெடிக்கும். அது இல்லாத மிளகு பிடிக்காதவங்க எல்லாம் எடுத்து போட்டுடுவாங்க. இப்படி க்ரஷ் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சேர்ந்து சாப்பிடும் போது நம்ம பருப்பு அரிசியை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கணும், வாசனை வந்ததும் இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1 கப் ரைஸ், ஹாஃப் கப்பு பருப்பு எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு 4 மடங்கு அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும். இதில் நான் சொன்ன மாதிரி 1:4 இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் நல்லா லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நம்ம ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் 8 விசில் விட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா இருக்குது, அதனால நான் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறேன். அவ்வளோ தண்ணி ஊற்றி கூட எல்லாம் எழுதுன்னு இருக்கு. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். தண்ணி தேவைப்பட்டால் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கினா தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பொங்கல் நம்ம கேஷ்யூ நட் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கிறேன்.
கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கீல ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கோகனட் சட்னி செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு நான் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் அரைமுடி தேங்காய் நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். சட்னி தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு சட்னிக்கு ஊற்றிக்கலாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் வித் தேங்காய் சட்னியோடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொங்கலில் இந்த சட்னியை நம்ம ஊற்றிக்கின்னு இப்படி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சு நீங்களும் செய்து சாப்பிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.